வெல்கம் பேக் டு டெய்லி விலாக்ஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்கட் மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் எனக்கு பழைய ஐடியில், அதான் அந்த ஜபஸ்டின் 1235 அந்த ஐடியில் பார்க்க போகிறீங்க. இந்த எனிமி பைலோட இது ஏன் இவ்வளோ லிட்ரலி இது ஏன் சுட மாட்டேங்குதுன்னு தெரில. செட்டிங்ஸ் எங்கே வச்சு ஓகே செட்டிங்ஸ் இப்போ வந்துடும். இன் மேட்ச் இது கொஞ்சம் பெருசாக வைக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இப்போ கரெக்டாக என்ன வரும். தலைவனுக்கு 1v2 வாய்ப்பே இல்லை. சரியான அடி. அது யாருக்கும் ஏசா சவுண்டு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் பெருசாக நம்ம ஏன் இந்த டைம் டெசர்ட் இல்லை. நான் டெசர்ட் இருக்கான்னு பார்த்தேன், பட் டெசர்ட் இல்லை. எனிமி பைப்பில் வா வா Help me! Help me! இப்போ இவன் கரெக்டாக பின்னாடி போய் அடிச்சிடும். கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இந்த டைம் டிஜேலாம் இருப்பானே. ஆமாம், எந்த கண்ணா இருக்கலாம். 25 என்ன பிரச்சனை உள்ள போட்டு கொஞ்சம் ஒரு சிப்பை அப்டேட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்தால் என்ன அடிக்கணும். இதானே ஆகாதுங்கிறது. இதான நான் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். இப்படி சுடாமல் நிற்க நேரம். இதை வச்சுட்டு ஆகும். ட்ரிபிள் டேக் டவுன். எவ்வளோ க்ரோஸாக என்னடே இது இப்படி இருக்கு. சரி, எடுக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிட்டு. இது வேணும், இது வேணும். சுட நேரம் அப்படின்னு நின்று அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா அழகாக இருக்கும். ஆனால் எப்படி இப்போ மட்டும் டைலாக் மறந்து போச்சா. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக 3 கிலோ அடிச்சிட்டோம்லாம் எப்படி கரெக்டாக இருந்ததா. தம்பியெல்லாம் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது கரெக்டாகவே 38 தான் வாங்கியிருக்கான். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தானே ரோஸாக எடுத்துகிட்டு வந்து இப்போ எனக்கு தெரியும். இப்போ அவனை 3 ரவுண்டு போயிடுவாங்க. Help me!
தம்பி ரிவே அம்மா முடிச்சிட்டானோ ஒரு வழியா. நானும் முடிச்சிட்டேன் நினைச்சேன். அதுக்கு என்னோட பெரிய ஆளாக ஆகிட்டாங்களா. இந்த இடபிள்யூ ஸ்கேரு ஸ்கேர் எப்படிப்பட்ட ஸ்கேரை விட்டுட்டு போகிறாங்க. இல்லை MP5 ட்ரிபிள் சிப்பில் அது எவ்வளோ பெரிய கன்று. இப்போ தான் நம்ம கை ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கண்ணில் ஒரு ஸ்கின்னவே கிடையாது. அதாவது இந்த ஐடியில் கரெக்டாக போடு. இப்போலாம் வாங்கிட்டானே. கரெக்டாக 2 பேரும் ஜம்முன்னு அடி வாங்கினானே. இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே இருக்கானா? போகாத. எனக்கு ட்ரிபிள் இதான் நல்லா இருக்கு. எங்கே போனா? டபுள் டேக் டவுன். ஓகே. தம்பி நீ எங்கே போகிற? சோன் அவ்வளோதான். இப்படி தானே ஓப்பனில் நிற்க கூடாது. என்ன கரெக்டாக நிற்கல. வா கீழே வா. கரெக்டாக எப்படியாச்சும் தப்பிச்சு இங்கே வந்துடணும். மக்களே ஒரே ஒரு ஃபோன் வந்த காரணங்காண்டி அதுக்குள்ளே என் கதையை முடிச்சு வச்சுருக்கானு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் பேசுகிறத கேட்க தான் வர தெரில. அதில் வேறு இந்த கன் பட்டன் அதுக்கு மேலே சுடுறேன் சுடவே முடியல. இப்போ போன பிரச்சனை கிடையாது. கையில் EWM இருக்குது. இல்லை இந்த பைத்தியக்காரன் இதுக்கு ஏன் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கான். இது தம்பியில் இதெல்லாம் தப்பில். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிடுவேன். இந்த சைடில் இதுக்கும் ஒரு க்ளோவால் போட்டுட்டு இப்படி தானே வாசிக்கலே அடிக்கக்கூடாதுங்கிறது. கரெக்டாக இருக்கும். போடு ஒரு 150. சரி கொஞ்சம் நான் தம்பி நீ எப்போ அடி வாங்கின? எப்போ இது பண்ண? இல்லை 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 க்ளோவால் போடுங்களேன். ஐயோ இவனு வச்சுட்டு எப்படி தான் மேட்ச் போக முடியும்? சூப்பர் மெடிக்கெட் நல்ல வேலை. கரெக்டான டைமிங்க்கு இது வந்து உதவிச்சு. தள்ளுங்களேன். நான் போயிட்டாலும் நம்பிக்கலாம். எப்படியுமே அவனை வந்து சேவ் ஜோனுக்கு இங்கே தான் வரணுங்கிறதுக்குள்ள தான் இருக்குது. தம்பி நீ தான் மாசு. என்கிட்ட மெடிக்கிட்டே இல்லை. ஏறி போனால் கதையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸ் 7 UMP இருக்குது. ஒரு வேளை
யூஎம்பி விட்டுட்டு இடபிள்யூஎம் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து எடுத்துக்கிடுவேன். டெசர்ட் இருக்கா இல்லை இப்படி கரெக்டான தலைவன் ஜம்முன்னு வந்தான். போடு போடு இப்போ இப்படி போடு. எப்படிடே அடிக்க முடியும்? வர்றாதுல என் பக்கத்தில். உடங்களே போடு போடு போடு. இந்த மேட்ச் பூயா நம்மளுக்கு. இப்படி ஜம்முன்னு வந்தோம். மேட்ச்சு போகல. நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். எப்படின்னு எனக்கே தெரில. 6 கில்லு, 1 கில் 2 கில்லாம் இல்லை, 6 கில்லு அடிச்சிருக்கோம். 6 கில்லு எங்கே இருக்குது? எப்படியும் 6 கில்லு அடித்து பூயா அடிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போ இந்த கேரக்டர் ஸ்கில் என்ன இருக்குது, இதுதான் வைக்கணும். இது என்ன ஸ்குவிட் கேமில்? ஆமாம் பார்த்தீங்களா, இது யார் தலைவனாகவும் புதுசாக வந்திருக்கான். சரி இவனையும் டீமுக்கு கூட்டிகிட்டு போவோம். வேலட் போயிட்டு எதாவது வித்தியாசமாக வைக்க முடியுமா? ஓகே, இந்த சட்டை இருக்குது. இது வந்து ஒரு இதில் கிடச்சிது. வேறு ஷூஸில் இதே போடுவோம். போடுவோமா? ஓகே, இப்போதைக்கு இதுவே நல்லா தான் இருக்குது. ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். அது என்ன, வேறு எந்த சவுண்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இது. என்கிட்ட ஸ்குட் கேமில் உள்ள 62 இது இருந்திருக்கு என்கிட்ட டோக்கன். ஆனால் 62 டோக்கனில் வச்சு நான் அந்த கட்டானா ஸ்கின்னே எடுத்துட்டேன். இன்னொரு அந்த லூட் பாக்ஸ் அதையுமே எடுத்துட்டேன். இது பார்க்கவே ஃபிஸ்ட்டு போலே தெரியுது. ஆனால் ஃபிஸ்ட்டு தான் நம்மளே கிடையாது. இப்போ வரணும். எப்படில நடிக்கணும்? ஓ தூரம் வந்தான். தலைவன் கதையை முடிச்சு விட்டாச்சு. தம்பியெல்லாம் எதுக்குள்ள எப்படி கேட்டீங்க? அவன் வேற கையில் என்ன கண்ணு வேற வச்சிருக்கான்னு தெரில. உனக்கே ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கு. போதுற டான் 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 டான். வச்சிருக்கிறது கொஞ்சோல ஹெல்த்து, அதை வச்சுட்டு என்கிட்ட வந்து இருந்து சீன் போட்டுட்ருக்கானு. எப்படி தான் இவனோடலாம் பேசாமல் இந்த M5 இங்கே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த கண்ணு மட்டும்தான். இந்த கண்ணை வச்சு எனக்கு அடிக்கவும் தெரியாது தான், ஆனால் இருந்தாலும் அடிப்பேன். இந்த கன் தான் இப்போ 1 டேப் கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. தம்பி கீழே வாங்கினா வச்சுக்க ஷார்ட் ரேஞ்சு கன்று, லாங் ரேஞ்செலாம் அடிக்க முடியாது. எப்படி என்ன அடித்தான்? கரெக்டாக என்ன அடிக்கலாம். ஒரே ஒரு புல்லட் தான் விட்டுருக்கான். இப்படி தானே இருக்கணுங்கிறது. அவன் ரிவே பண்ணுறான்ல. இல்லை நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை என்ன, இல்லை 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 லிட்ரலி எனக்கு தான் இப்படி வந்து மாட்ட மாட்டேங்கன்னு நான் நினைக்கேன். அவ்வளோதானே, என் கில்லையும் விட்டானு, அவ்வளோதான். இனிமேல் என்ன சாவு தான், வாய்ப்பே இல்லை. 28 ஹெல்த்து. அவன் எக்ஸாமேட்டுக்கு எவ்வளோ வேறு வச்சுருக்கான் இந்த ஹிந்திக்காரன். சரி, எல்லாரும் அந்த மாஸ்க் எடுத்தானுங்களே, நான் மாஸ்க் எடுக்காமல் விட்டுட்டேன்.
நீங்கள் நினைக்கலாம் ஏன் மாஸ்க் எடுக்கலன்ட்டு. மாஸ்க் இருக்க நேரம் நான் அந்த ஐடியில் கிடையவே கிடையாது. எப்போ கொடுக்குது, ஆனால் நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. போ தம்பி. ஓகே, இங்கே எவனும் வர மாதிரி தெரியல. இங்கே மட்டும் இந்த ஹிந்திக்காரன் வந்து எக்ஸமைட் மற்றும் ஏதோ ஒரு கன்னோட இங்கே வந்தான். தம்பி தள்ளுங்கள. எப்படி வந்தானா கதையை முடிச்சிட்டானா அவன் கதை. ஆனால் ஜம்முன்னு எம்பிஃபை எடுத்துட்டான். இனிமே அவ்வளோதானே. ஈடபடி மட்டும் வாங்கிட்டாங்கடே ப்ளீஸ் டே. இன்னும் வாங்கித்தர போல தெரியல எனக்கு. நானே நம்மளே எடுத்துக்கிட போடு. ஓகே, நிறைய புல்லட் வச்சுருக்கேன். இப்படியும் பூயா நம்மளுக்கு இல்லை, அதோடக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிக பெரிய டீமை வச்சுட்டுலாம் நம்மளாலலாம் விளையாட முடியாது. இல்லை 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 இல்லை. ஸோ ரைடன் கேரக்டர் நான் இவன் வச்சுருக்கேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தையுமே ஜெயிச்சிட்டானோ. ஒன்று லாங் ரேஞ்ச் எக்ஸமேட்டு. ஸோ எப்படியும் சாவ கன்ஃபார்ம். இன்னும் ஒரு செகண்ட் தான் இருக்குது. பரவாயில்ல, தலைவனுக்கு அறிவு இருக்குது. இதுக்குன்னா M590 என்கிட்ட 99 புல்லட் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே 99 புல்லட் இருக்குல்ல, ஒருவேளை தலைவனை தரமாட்டானோன்னு நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, வந்த நான் பார்க்கவே இல்லை. ஸோ எம்பிஃபையோட பவர் தெரியுதா? இது எப்படி? அவன் தமிழ் பிளேயர், இவன் ஹிந்தி. என்ன கிடச்சிருக்கு? ஓகே, வேறு பூயா பாஸில் இதெல்லாம் இப்போ தான் நான் எக்யூவே பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த ஐடியா இவ்வளோ நாள் நான் ஆஃப்லைன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நின்று தம்பி, கேரக்டர் ஸ்கில்லை மாற்றிட்டு. இப்போ நானும் அவனெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த அமௌண்ட்டை இப்போ கரெக்டாக இருக்கு. ரெடி கொடு தெய்வமே, தயவு செஞ்சு. இல்லைனா நான் சோளம். ஆமாம்ல, இவனெல்லாம் கூப்பிடலாம்ல. இவன் நான் விளையாட நேரமே எனக்கு இவனை தெரியும். அப்போ அவன் எப்படி இருந்தானா அதே போல் தான் இப்போவும் இருக்கான். ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த பண்டல்லாம். விவோ கேமர், தலஃபா கிங்கு, அப்புறம் எல்லோரும் ஆன்லைன்லேயும் இல்லை. இவனுமே அப்படியே தான் இருக்கான். சரி, நீங்கள் வந்தால் வாங்க, வரலன்னா போங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு இதை காணிச்சிட்டு ஹைலைட் சிஎஸ்ஸில் கஸ்டம் மேட்ச்
இதுதான். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். ஜம்முன்னு இருக்கும். இது வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சாதா நார்மல் மேட்ச்சில் விளாண்டது. இப்படி ஜம்முன்னு அண்ணன் ஒன்ட்டா படிக்கணும். அடுத்த மேட்ச்சு இதுவுமே ஜம்முன்னு இருக்கும். இப்போ நீஸ் அடி வாங்கிட்டு போகிறானா ஒரு அடி அவ்வளோதான். இப்போ இதுதான் ஜம்முன்னு இருக்கும். ஒன்ட்டா அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு மாதிரி பாருங்கள். நான் வரேன் ஒரு அடி அவ்வளோதான். இப்படி ஜம்முன்னு அடிச்சிருக்கேண்ணா. அது வந்து சும்மா தான் எதிர்ச்சியாக தான் விழுந்தது. அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுமே நான் வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணேன். ஓகே, இந்த டைமு இதுதான் எடுக்கணும். சார் அந்த குண்டும் பண்டல்லாம் நான் எடுக்கவே இல்லை. இந்த ஐடியில் நானும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எடுக்கலை. அதெல்லாம் யார் எடுப்பான்னு சொல்லிட்டுலாம் எடுக்கலாமா இல்லை. அப்போ அந்த ஐடி வந்து என்கிட்ட தான் இருந்தது. பட் நான் அந்த ஐடியில் விளையாடலை. அதான் சொல்லப்போனால் உண்மையான காரணம். எப்படி ஏமாத்து தலைவா ஒரு அடியில் தம்பி எப்படிலே பின்னாடி இன்னொருத்தி அங்கே ஒருத்தி நான் என்னன்னே பிடிக்க முடியும். அப்போ தான் வந்திருக்கான் அவன். அந்த மிஸ்டர் அவனுக்கு எவ்வளோ 2 பேருக்கும் கம்மியான இது தான். எப்படியும் முடிச்சிட மாட்டானுவன். எப்படி ஜம்முன்னு அடிக்காமலா தலைவன். கரெக்டாக அவ்வளோதான். பரவாயில்ல, போடு போடு 2 டவுனு. தலைவன் ஜம்முன்னு விளையாடுறான் அவ்வளோதான். தலைவன் டக்கு டக்குன்ட்டு முடிச்சிட்டான். இத்தனை 2 கில் தான் எடுத்திருக்கானோ. நான் நிறைய கில் எடுத்தாங்கன்னு நினச்சேன். ஓகே பரவாயில்ல. இங்கே எடுத்துங்க. ஜம்முன்னு இருக்கலாம் அந்த கண்ணு. எங்கே அண்ணா இருக்கானல்லா. போடு போட அவ்வளோதான். இல்லை இப்படிலே இதெல்லாம் முடியும். தாம்சன் எவ்வளோ ஒரு அடி வாங்கிட்டு இருக்கானா. அவ்வளோ நேரம் நான் ஓட நேரம் கரெக்டாக பார்த்தும் ஒரு அடி விட்டுருக்கான். ஓ முடிச்சிட்டானாலா. வேறு லெவல். ஃபிஸ்ட்டு தானே அது. சம்முன்னு இருக்குல்லாம். எப்படி அந்த டைம் நம்மளுக்கு தான் பூயா. நம்ம ஏன் டெசர்ட் எடுத்து விளையாடக்கூடாது. ஜம்முன்னு இருக்குங்களா. பிரிசன் ஸ்கோப்பில் இருக்கும். போவோம். சாண்டினோ நம்மளாம் சைடில் யாரும் வராதிங்களே. எப்படி 2 பேரும் ரெண்டு இதான் நல்லா நடந்துருந்தா நான் கன்ஃபார்மாக யாரே போயிருப்பேன். போடுடி. அவ்வளோதானே. அவ்வளோதானே முடிஞ்சா. எனக்கு அப்போவே தெரியும் என்கிட்ட நல்ல கண்ணே இல்லை. தாம்சன் எவ்வளோ வச்சுருக்கான். யாராச்சும் இந்த டெசர்ட்டை மட்டும் வாங்கி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தானே பரவாயில்ல.
2 கன்று நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு கன்று தான் வாங்கிட்டேன். என்கிட்ட ஏதாவது உண்மையிலே நல்ல கன்றுனா நல்ல கன்று தேவை. ஆனால் நான் வச்சுருந்தது பாட்டு கன்று வச்சுருந்தேன். இப்படிலாம் வந்தால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஈஸ்வரா அடிக்க முடியாது. என்னல இது இதாக இருக்குது. இப்படி கொஞ்சோல தான் 4200 இருக்குது. ஒரு ஏடபிள்யூஎம், ஒரு தாம்சன், 2 குளோவால். கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கு. இப்போ இங்கேருந்து வருவாங்கன்னா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. ஓகே, எவனாச்சும் இங்கே வாரானா? இல்லை இப்போ தானே கீழே வரக்கூடாது. அவனுக்கு எவ்வளோ டேமேஜ்லே போவான். நான் வந்திருக்கான். 46 தான் இருக்குது. எப்படி? அவ்வளோதான். எவ்வளோ டேமேஜ்! லிட்ரலி எனக்கு புரியல கரீனாக்கு என்னாச்சு. அவன் 3 கில் அடிச்சிருக்கான். வந்த வரைக்கும் லாபம். மெயில் பாக்ஸில் ஏதோ வந்திருக்கு, பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நான் வந்து சோலோவாக போகிறேன். கில்டு ஓகே. கில்டு ஸ்டோரில் ஏகே ஸ்கேருக்கு வாங்கினா லிட்ரலி MP40 தரானு. ஏகேக்கு வாங்கினா அப்போ என்ன தரானு? பரவாயில்ல, ஏகே தந்துருக்கானு. இது ரெண்டும் இப்போ இதுக்காண்டி வாங்கினான்னா ஓகே. எவனையாச்சும் இன்வைட் கொடுத்து பார்ப்போம். இன்வைட். இந்த பையன் என்னே போல் பிஆர் வச்சுருக்கான். கொஞ்சம் மட்டும்தான் வித்தியாசம். ஜபஸ்டின் 123R தலைவன் ப்ரைமில் ஒன்றுலாம் இருக்கான. கட்டானா இது சாஸ்கே நருட்டோ. இது நல்லா இருக்குல்ல. ஓகே, இது என்னது? இது ஸ்வீட் ஜிராயா கக்காசி ஜம்முன் இருக்கு. இது என்னது? நல்லா தான் இருக்குது. ஓகே. நான் சோலோவாக போகிறேன். கேரக்டர் ஸ்கில்லை ஊக்காங்கே மாற்றிப்போம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இது வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு கண்ணாடி ஓகே. முகத்துக்கு இது போட்டு இது வச்சா இது போட்டால் நல்லா தான் இருக்குது. ஓகே, வேறு ஹீரோய்க்கு அடித்த சட்டை இருக்குது. பேண்ட் என்ன ஓகே. அதர்ஸ் ஓகே. இது ஒன்று ஓப்பன் 150 டோக்கன் ஓகே. எல்லாம் காண ஃபஸ்ட்டு சீசனுக்கு ஹீரோய்க்கு அடித்தது. ஹீரோய்க் சிம்பிளில் போய் சிஎஸில் ஒரே ஒரு சீசனுக்கு தான் அடிச்சிருக்கேன். அதுவும் எப்போ இந்த சேனலை தொடங்கின புதுசில். நம்ம இந்த கண்ணெலாம் எடுக்கவே கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட் பை த
இது மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். ஐயோ, நானும் டக்குன்ட்டு வேறே ஒன்று நினச்சிக்கிட்டேன். எனக்கு என்னவோ தெரில, எங்கள் அம்மா ஃபோனில் விளையாட நேரம் மட்டும் ஏதோ வித்தியாசமாக விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. நம்மள்கிட்ட வந்து கன்று கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏறி போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு யோசனை தோணும், இப்படி கரெக்டாக தம்பி 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 இங்கே ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன். அப்போ நான் எப்படி அடிப்பேன்? இவன் யாரு? எப்படி அங்கேருந்து இங்கே வரைக்கும் அடிச்சிருக்கான்? போடு 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 போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், கதை முடிஞ்சு. டிஜே அலாக்கு. போடு போடு போடு. அவ்வளோதான். ஒருத்தன் 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 முடியல. யூ கேன் டூ திஸ் மேன். போடு, அமௌண்ட்டு போடு தம்பி. போடல தெனவன்ட்ட அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கேன். நோ ஆப்ஷன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நோ ஆப்ஷனுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா இந்த சாவறதோட வேறு ஆப்ஷன் இல்லையாம். அதை தான் தலைவன் அப்படி வச்சுருக்கான், நோ ஆப்ஷன்ட்டு. லிட்ரலிங்க நான் தான் பாட்டு மாதிரி 49 டேமேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பாட்டு தான். டபுள் பேரல் இருக்கா? வா வா வா, நானா அவனான்னு பார்த்துருவோம். வா வா, வெளியே வா வெளியே வா, வெளியே போடு. நீ அவ்வளோ டேமேஜ் வாங்கிட்டான்டே. போடுன்னு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். யார் எங்கே ஓடி வந்தா? அவன் யார்ட்டு? ஜாமில் எப்படி இருக்கீங்க? அந்த பையனை அழகா, நானாக இருந்தால் உண்மையிலே அவனை வந்து போடு. டபுள் டேக்டம். போடு. தகிட்ட மேக்டனை எடுத்து விட்டுட்டு டபுள் பேரல். இதை மட்டும் யாராச்சும் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இது மட்டும் ரூம் கார்டாக இருந்தால் ஜம்முன்னு இருந்திருக்கும். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஷார்ட் ரேஞ்சு கன்னில் இலை எப்படிடே இது? ஸோ கதையை முடிச்சு விட்டானால கரெக்டாக வந்திருக்கான். கரெக்டாக நானாக வந்திருக்கேன். ஒரு ராட் இவனை போலலாம் அறிவாளி எங்கேருந்து தான் வரானு தெரில. போடு அவ்வளோ ஆட்டில். நோ ஆப்ஷன் வந்து 2 கிலோ அடிச்சிருக்கார். அண்ணா போகிறாம்ல. முடிச்சிட்டான். சரி, உட்பேக்கர்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நான் கேட்குற கண்ணை மட்டும் வாங்கி தந்துருக்கேன். இது மட்டும் ப்ளீஸ் தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே கன் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் இல்லை. சே, இன்னும் இப்படி பண்ணோன்னா நினச்சோட பார்க்கலையே. ஒரு கன் கூட தரமாட்டேங்கானு. எனக்கு ஒன்று என்ன தோணுதுன்னா, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. என்கிட்ட டபுள் பேரல் மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன யோசிக்கேன்னா, எப்படியுமே எங்கள் டீமில் யாராச்சும் சாவதானே செய்வாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே குதிக்கின்னு பேரில் எங்கே நாளமோ குதிச்சிட்ருக்கேன்னு. எங்கே நீ அதுக்குள்ளே எங்கெல்லாம் ஓடினீங்க?
போடு தம்பி, நீங்கள் தான்ல மாசு. எப்படிடே எப்படிடே இது? அவன் எப்படியப்போ ஜோன்லேயே எலிமினேட் ஆயிரும். ஒன் சிச்சுவேஷன் தம்பி. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இவரை எப்படி அடித்து முடிச்சிரு, கதையை முடிச்சிரு, அதான் நல்லது. ஏன்னா ஒரு கன்று கூட என்ன வாங்கி தராமல் என்ன கொண்டாங்க. அட்ல தம்பி, நீ அடிக்கணும்ல. அடைச்ச 28 தானே ஹெல்த் இருந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபெலாம் எடுத்து விட்ருங்க. ஒரே நிமிஷம் நின்றுட்டு போங்க. ஏம்னா இந்த 1 ஸ்டார் அடித்தா பிளாட்டினம் 3, அதை பார்த்துட்டு போயிருவீங்களா? ஓ 8 போயாக உண்டு. ஓகே, கன்று என்னெல்லாம் வந்திருக்கு தம்பி? கன்று M590 எடுப்போம். M500. இது வச்சுட்டு அப்படியே கீழே இருந்துட வேண்டியதான். அவ்வளோதான். சரி, எனக்கு இப்போ ஒரு ஐடி இருந்தேன்னா அதில் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, ஃபீஸ்ட் FIST, அப்புறம் இந்த மாதிரிலாம் இனிமே கூடலாம் நான் விளையாட வந்து எனக்கு வந்து தோணலை. போடு எப்படி எப்படிலாம் அந்த கன்று லாங் ரேஞ்ச் அடிக்கி இந்த போகிறான் பாரு. அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணு தம்பி, ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு செகண்டு எப்படியும் முடிச்சிருவானால தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்படி 70 ஹெல்த் வச்சுட்டு ஏறி போகிறாங்களா? இவன் தான் ஒரிஜினல் ப்ரோ பிளேயர். இந்தா போகிறாங்களா? இனிமையாது இப்படி அவ்வளோதான். கட்டானா வச்சு முடிச்சிட்டான். போடு தம்பி அமௌண்ட்டை. DJ அலாக் திரும்பி பார்க்குறார். ரோலெக்ஸ் யார்? ரோலெக்ஸ் பாஸ் UMP தான் அந்த டைம். EP மொத்தமாக யார்? மொத்தம் ஃபுல்லாக ஏறிடும். இப்படி கரெக்டாக சொன்னால் ஃபுல்லாக ஏறிடும்ட்டு. ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்கோம். எவனாச்சும் மேலே மட்டும் வாங்க. என்ன சொன்ன உடனே வந்துட்டானா? எப்படிடே இது? 2 பேரும் நாக் ஆகிட்டோம். இப்போ என் டவுட் என்னன்னா, இதில் ஃபஸ்ட்டு யார் ஜாவா? நானா இல்லைனா இவனா? தம்பி இங்கே தான் இருக்கேன். ரிவே பண்ணுங்களேன். இல்லை இப்போலாம் ரிவே பண்ணாமல் விளையாடாதீங்கடே. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஃபஸ்ட்டு ஜாவானாக இருக்கும். ஏன்னா இவன் நாக்கானதுக்கப்புறம் தானே நானும் நாக்காகணும். எப்படியும் நாக்காயிரு தம்பி. செத்துரு பார்ப்போம். நான் சாவதுக்குள்ளே நீ செத்தினா ஒன்றும் அடுத்த ரவுண்டு அடிக்க மாட்டோம்ல. ச்சே, ஒரு செகண்டு. என் டீம்மேட் உயிரோடு இருந்திருந்தானா ஜம்முன்னு இருந்திருக்கோம். பாட்டு பையன் செத்து போயிட்டான். எப்படி தான் இந்த மாதிரிலாம் பாட்டாக இருக்க நிரூபிக்கிறானோ. என்கிட்ட லிட்டரலி அந்த டிஎன் உபிட்டோ இருந்ததுன்னா நேரத்துக்கு ஆட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆட்டம். என்ன அந்த ஐடி என் ஃபோனில் இல்லை. எப்படிலே இது அடிக்க முடியும்?
நின்றுருக்கான். 10. ஐயோ, 2 அடி தான் அடிச்சிருக்கான் என்ன. அதுக்குள்ளே நான் செத்து போயிருக்கேன். இவன் அதுக்கு மேலே அறிவுத்தனமாலாம் இருக்கானு. அட்டில் தம்பி அட்டில் போடு போடு. அவ்வளோதான். ஸ்கோப் போட்டு அடித்தான். எனக்கு தெரியும் அப்போமே இவன் முடிச்சிடான்ட்டு. ஏன்னா ஸ்கோப் போட்டு அடித்தான். இன்னும் இவன் நாக் ஆகிட்டான். 1v1 சிச்சுவேஷன். இவன் ரிவே பண்ணதுக்குள்ளே ஒருவேளை எனிமி டீமில் உள்ளவா ரிவே பண்ணிட்டா இவனும் 2 பேர்கள் சாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது 2மே ப்ரோ பிளேயர்கள். ரிவே பண்ணிட்டா. உங்களுக்கு ஒன்று தோணலாம், எதுக்கு உங்கள் டீம்மேட்ஸா போடு அவ்வளோதானே. இப்படி தான் இதான் தம்பி இதான். MP5 3 வச்சுருக்கானே. ஒரு வேளை முடிச்சிடனோ. முடிச்சிட மாட்டான். போடல. நீ தான் மாஸ் பண்ணிட்டான் தலைவன். இப்போமாச்சும் நான் கேட்குற கன் எனக்கு வாங்கி தந்தா. இவன் வந்து என்ன சொல்கிறானா, உனக்கு வாங்கி தர முடியாது. அப்போ இந்த டைமில் நம்ம சாவ தான் போகிறோம். எனக்கு அப்போமே தெரியும் இவனு செத்துருவானுன்ட்டு. எவனாச்சும் மேலே வாரானா. படிக்கிட்டுக்கிட்டே எவனும் வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, இன்னும் ஒன்று இருக்குல்ல, இது மேலே ஏறி போகணும். போடு 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 போடு. ஓகே, ஒரு கில்லு வெற்றிகரமாக பண்ணியாச்சு. இன்னொரு கில்லு நம்மளுக்கு தான் நினைக்கேன். தம்பி வேற எனக்கும் போய் கில்லு கொடுத்துறாதில்ல. நான் கஷ்டப்பட்டு அடித்தேன். மேலேயா போனோம். ஐயோ, அதுக்குள்ளே ஒரு வாசிக்கல தட்டி தூக்கிட்டானோடே. சே, அவ்வளோ டேமேஜ் கொடுத்து கடைசியில் செத்துட்டோமே. கரெக்டாக இருக்கு. அவன் ஏக்கே வச்சிருக்கான். ஓடு இந்த டைம் நம்மளுக்கு தான். ஏன்னா கையில் வந்து EW என்று அழைக்கப்படும் லாங் ரேஞ்சு கன் இருக்குது. இன்னும் அங்கே இருந்தாரான். அவன் தயவு செஞ்சு தள்ளி போய்க்க. கையில் EW வச்சுருக்கேன். முடிச்சிடானோ. 2 பேரா? அப்போ மிச்சம் இருக்க 2 பேரையும் நம்ம தான் முடிக்கணும். ஒருத்தன் அப்போவே இந்த சைடு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அங்கே யாரும் வரல. சரி, லாஸ்ட் ஒருத்தனா நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏஸ் அடிச்சிட்டானா. சே, இப்படிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா அவனை ஏஸ் அடிக்கவே விட்டுருக்க மாட்டான். இல்லை எமௌண்ட்டு போட்டுறானே. அடுத்த ரவுண்ட் இப்போ ஏஸ் அடிக்க விடக்கூடாது. ஒரு கில்லியாச்சும் நம்ம எடுத்துடணும். ஓகே, ஒரு கில் நம்மளுக்கு வந்து விட்டது வெற்றிகரமாக. போடு. லாஸ்ட் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒன்று நிற்கானோ. ட்ரிபிள் டேக் டவுனும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சான், அதையும் எடுத்துட்டான்.
இப்போ நம்ம வந்து வெற்றிகரமாக பிளாட்டினம் 3 பெய்விட்டோம். எப்படியோ பிளாட்டினம் 3 ஆச்சும் வந்தோமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.